மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆமென் 20ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கலாமா? சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். நீங்க அப்படியே 16வது வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் ஆயும் முந்தினோர் பிந்தினோரையும் ஆயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல எஜமானன் இருக்கிறான். அப்போ அந்த எஜமானன் என்ன, போன நேற்றைய தினத்தில் இந்த செய்தியினுடைய ஒரு விளக்கமான ஒரு செய்தியை ஆண்டவர் ரொம்ப நேர்த்தியாய் நம்மோடு கூட பேசினார். இந்த இடத்துல இருக்கிற இந்த சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படின்னா, ஒரு எஜமானன், ஒரு வசதியுள்ள ஒரு எஜமானன் தன்னுடைய தோட்டத்திலே அநேகம் பேரை வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காலையிலே அவர் போய் வேலைக்காக கொஞ்சம் பேரை கூப்பிடுறாரு. அப்படின்னா, அந்த காலையிலே முதல் மணி நேரத்திலே அவர் வேலைக்காக கூப்பிடும் போது அங்க இருக்கிற வேலை ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரோட என்ன பண்றாங்கன்னா ஒரு டீல் பேசுறாங்க. அப்படியா, என்ன வேலை இருக்குது, எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், நீங்க என்ன சம்பளம் கொடுப்பீங்க, அந்த வேலையில நாங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க, இந்த காரியத்தை எல்லாம் பேசி முதல் வேலையிலே அமர்த்தப்பட்டவங்க அந்த பணத்தை கூலி பேசி அவங்க போய் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவருக்கு, அந்த எஜமானனுக்கு அந்த வேலைக்காரர்களால் போதல்ல, பத்தல. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காலையிலே அவர் 3ஆம் மணி வேளையில வேலைக்கு அமர்த்தியாச்சு. அதற்கு பிறகு 6ஆம் மணி வேளையில போய் கொஞ்சம் பேர் அவர் வேலைக்கு அமர்த்துகிறார். அதற்கு பிறகு 9ஆம் மணி வேளையிலே அவர் போய் வேலைக்கு அமர்த்துகிறார். கடைசியாக 11ஆம் மணி வேளையிலே அவர் போய் என்ன பண்றாருன்னா, கடைசியில வேலைக்கு அமர்த்துகிறார். அப்போ இந்த கடைசியில வேலைக்கு அமர்த்துகிறவர்கள் 1 மணி நேரம் தான் வேலையை போய் பார்த்தாங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கை கழுவி எல்லாரும் வேலையிலிருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. இந்த சம்பளம் கொடுக்கிற நேரம் வரும்போது இதுல தான் இங்க ஒரு காரியம் இருக்கிறது. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை பார்த்து, பகல் முழுவதும் இங்கே நீங்கள் சும்மா இருக்கிறது என்ன என்று கேட்டான். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரும் எங்களை வேலையிடவில்லை என்றார். இப்ப கூட்டிட்டு போறாரு. நீங்க 8வது வசனத்தை வாசிக்கும் போது, சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து, ஆமென், பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த வேலையில காலையிலே அமர்த்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆனா இந்த எஜமானன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காரியக்காரனை கூப்பிட்டு, இல்லப்பா அவருடைய ஒரு லிஸ்ட் அவருடைய கையில இருக்குது. அந்த லிஸ்ட்ல காலையிலிருந்து வந்தவங்கள 1 2 3 அப்படின்னு எழுதி இருக்குது. சம்பளம் கொடுக்கும் போதும் முதல்ல இருந்து ஒன்னொன்னா பார்த்து தான் சம்பளம் கொடுக்கணும். ஆனா எஜமானன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஸ்டார்ட் பண்ணும்போது முந்தி வந்தவர்கள் அல்ல, எங்க இருந்து நீ ஆரம்பிச்சிருனா, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி, பின்னாடி வந்தவர்கள் தொடங்கி, கடைசி நேரத்தில் வந்தவர்கள் தொடங்கி அவர்களை சம்பளத்தை கொடு அப்படின்னு தன்னுடைய காரியக்காரனை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் 16வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, பிந்தினோரை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர், பிந்தினோரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பின்னாடி இருக்கிற பிள்ளைகளை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையாய் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்க பிள்ளைங்க ஒருவேளை பின்னாடி இருக்கலாம், உங்க குடும்பம் ஒருவேளை பின்னுக்கு தள்ளப்பட்ட குடும்பமா இருக்கலாம், நீங்க ஒருவேளை எல்லாரை காட்டிலும் பின்னாடி நீங்கள் நடந்து வருகிறவர்களா இருக்கலாம். நான் முன்னாடி போகிறது எப்போ, என்ன எப்பயாவது முன்னாடி கொண்டு நிறுத்துவார்களா, எங்க குடும்பம் முன்னாடி நிற்க முடியுமா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையா
கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். பிந்தினோரை ஆண்டவர் முந்த பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் பின்தங்கி இருக்கிறீர்களோ, வருமானத்திலே பின்தங்கி இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரத்திலே அநேகரை விட நீங்கள் பின்தங்கி இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தில் நீங்க பின்தங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே பிந்தி இருக்கிற உங்களை, பின்னுக்கு இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை, லேட்டா வந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை, காலதாமதமாகி வந்து கொண்டிருக்கிற உங்களை, பல ஆண்டுகளாக முந்த முடியாமல் போராட்டத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து, வேதம் நன்றாய் சொல்லுகிறது, நான் உங்களை முந்த பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் முழு மனதோட தட்டி ஆமென். பிந்தினோர் முந்தினோராயும், ஆமென். பிந்தினோரை உற்சாகப்படுத்தி முந்த பண்ணுகிற கர்த்தர். ஓட்ட பந்தயத்திலே உங்களோடு கூட ஓடுகிற அநேகம் பேர் வேகமாய் ஓடுகிறார்கள், பலனாய் ஓடுகிறார்கள். உங்களை தாண்டி பல மைல் தூரம் அவங்க ஓடிட்டாங்க. அவங்கள முந்தி போறது அப்படின்றது கூடாத காரியம். ஏன்னா ஒரு எல்லைக்கு மேல அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஒரு 10 மீட்டர் 5 மீட்டர் இடைவெளியோட ஓடி இருந்தா ஒருவேளை சொல்லலாம், இல்ல நான் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிட்டேன்னா அவங்க முன்னாடி நான் ஓடிடுவேன். ஆனா உங்களுடைய குடும்பம், நீங்கள் ரொம்ப பின்னாடி ஓடி கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பிந்தினோரை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர். ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேருடைய குடும்பத்தை கர்த்தர் அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த தெருவில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு வருவார். கடைசி பிள்ளைகளையும் முந்த பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க ஆமப்பா ஆமப்பா, எங்களுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை முந்த பண்ணுகிற தேவன், எங்களை முந்த பண்ணுகிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது வேதத்தில் ஒரு சில முந்த பண்ணின அப்படின்னா முன்பாக கொண்டு போய் நிறுத்தின சில சம்பவங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை நம்ம வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். முதலாவதாக நம்பர் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கி இருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வந்தபோது இவர்கள் தாவீதிற்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்தான், அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமாகிய எல்லாரும் அவர்கள் எங்களோடே வராதபடினால் நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கப்படுவதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி, ஆமென், நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பாகங்களாக பங்கிடுவீர்களாக என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதும் அவனோடு கூட சேர்ந்த கிட்டத்தட்ட 600 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை விட்டு
விட்டுவிட்டு அந்நிய ராஜாவாகிய ஒரு ராஜாவுக்கு அவர்கள் யுத்தத்திற்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ராஜாவுடைய பிரதானிகள் இல்ல, தாவீதும் அவனுடைய ஆட்களும் எங்களோட கண்டிப்பா வரக்கூடாது. ஒருவேளை அவங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அவங்க நமக்குள்ளேயே நம்ம பகையை வச்சு நம்மளை கொன்னுட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அவங்க வந்தா நாங்க யுத்தத்திற்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் திரும்ப எங்க வர்றாங்கன்னா சிக்லாக்கு வர்றாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க வர்றதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக இவங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் உடைமைகளை அவங்களால காப்பாற்றிக்க முடியும். ஆனா என்னன்னா, இவங்க வர்ற நேரத்தில் கொஞ்சம் தாமதமா இவங்க வந்த அந்த நேரத்தில் மற்றவங்க இவருடைய பொருட்கள் இவருடைய எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்த உடனே தாவீதும் அவனோடு சேர்ந்த அந்த 600 பேரும் பலனில்லாமல் போக மட்டும் அவர்கள் அழுதார்கள். இப்போ அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. உடனே தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த தண்டை பின்தொடரலாமா, இதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் பிடித்து திருப்பி கொள்ளுவாய். உடனே தாவீது எல்லாரையும் உற்சாகப்படுத்தி, வாங்க நம்ம போலாம், நம்ம தண்டை பின்தொடருவோம், ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. வர்ற வழியில ஒரு பேசோர் என்கிற ஒரு ஆறு, இந்த ஆறை கடப்பதற்கு நடக்கிறது மாதிரி கடக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த ஆற்றினுடைய தண்ணீர் வரும், அதற்கு எதிர்த்து நிற்கணும், நீச்சல் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த 600 பேர்ல 200 பேர் வேதம் சொல்லுகிறது விடாய்த்து போனபடினால் அவங்க எங்க உட்கார்ந்துட்டாங்கன்னா, பேசோர் ஆற்றண்ட கரையிலேயே உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இந்த 400 பேர் மட்டும் திரும்ப ஆற்றை கடந்து போய் மிகப்பெரிய யுத்தத்தை முடிச்சு பெரிய பரிவாரத்தோட திரும்பி வர்றாங்க. அவங்களுடைய குடும்பம் இல்லாம, அவங்களுடைய பிள்ளைகள் இல்லாம, மற்ற காரியத்தையும் அவர்கள் சிறைப்பிடித்து இப்ப பரிவாரத்தோட வந்த உடனே அங்க இருக்கிற 400 பேர்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 200 பேருக்கு எதுவுமே கொடுக்க கூடாது, வெறும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் கொடுக்கலாம், வேற யாரையும் எதையுமே கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்க தான் யுத்தத்துக்கு வரல. அப்பதான் தாவீது இப்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, அதற்கு தாவீது, என் சகோதரரே, நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற அந்த தண்டை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்று சரி பாகங்களாக பங்கிடுவீர்களாக என்றான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கூட்டத்துக்கு நான் என்ன பேர் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பிந்தினவர்கள், இப்பொழுது அதைவிட பிந்தினவர்கள். ஆனா இவர்களுக்கு கர்த்தர் இப்போ தாவீது என்கிற ஒரு ராஜாவை போல கர்த்தர் இருந்து அந்த சுற்றி இருக்கிற 600 பேர்ல 400 பேரை போல இவர்களையும் கர்த்தர் முந்த பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் நம்புகிறேன், பிந்தினோரை முந்தினோராக்கும் நம்முடைய தேவன் பின்பாக இருக்கிறவர்களை முன்பாக கொண்டு வருகிற தேவன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பாஸ்டர் ஏற்கனவே நான் பிந்தி இருக்கிறேன், ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இப்படி ரொம்ப பேக்கில் இருந்தேன், அன்னைக்கு நான் போராடினேன், அன்னைக்கு நான் நின்னேன், அன்னைக்கு என்னால் அவர்களோட ஈடு கொடுக்க முடியல, என்னால் அவர்களை போல வெற்றியாய் வாழ முடியல, அதே போல இப்போவும் நான் எப்படி இருக்கேன்னா ஏற்கனவே இருந்தது போல திரும்பியும் நான் பிந்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த வேகமா இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ, ஸ்பீடா போறவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ, இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு பலத்தை கொடுத்து, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் முந்த பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். பல காரியங்களிலே தொடர்ச்சியாக பிந்திக் கொண்டிருக்கிற அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தர் கையிலே எடுத்து ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை மறுபடியும் முந்த பண்ணுவேன், மறுபடியும் முந்த பண்ணுவேன். ஏற்கனவே நீங்கள் பிந்தி வந்து தோற்று போனீர்கள், இந்த டைமிலையும் பிந்தி இருந்து தோற்று போவதில்லை. கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் யாரை முந்த பண்ணுவார் என்றால் ஏற்கனவே பிந்தினவர்களையும் முந்த பண்ணின கர்த்தர். இவங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ எப்பவுமே எப்படி தான் ஓடுவேன்னா நீ பிந்தி வர்றவன் தான்ப்பா, நீ பிந்தி வர்றவன் தான்ப்பா. பாருங்க, நம்ம நிறைய பேர் ஓட்ட பந்தயத்தை எல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்ப்போம். சிலர் மட்டும் பாருங்க, அவங்களால ஓட முடியாததுனால எப்போ பார்த்தாலும் அவங்க எப்படி தான் வருவாங்கன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க. அவங்களுக்கு முந்துறது அப்படின்றது வராது. இங்கே தாவீது இந்த இடத்துல அப்படிதான். இதுல ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு, ரஸ்துக்கள் அண்டை அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த 100 நாள் ஜெபத்துல இவங்க யுத்தத்திற்கு போகும்போது அந்த பொருட்களை எல்லாம் இவங்க பக்கத்துல வச்சுட்டு போனாங்க பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தாவீது காரணமா கொண்டு வந்து, இந்த ஒரு நல்ல விஷயத்தை காரணமா கொண்டு வந்து, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் சில நேரத்தில் நம்ம முந்துறதற்கு எந்த விதமான தகுதி இல்லைன்னாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நீதியை நமக்காக மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி நம்மளை எப்படியாவது முந்த பண்ணணுன்றதுல நம்மை நடத்துகிற ஒரு தேவன், முந்த பண்ணணுன்றதுல கரிசனை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் முந்துகிறதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது அப்படின்னு 10 பேர் 20 பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தராகிய ஆண்டவர் தேடுகிறார், உங்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை தேடுகிறார். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் இந்த நன்மையை இவனுக்கு கொடுக்க கூடாது, இந்த உயர்வுக்கு இவன் பாத்திரமான அல்ல, இந்த வெற்றிக்கு இவன் பாத்திரன் அல்லன்னு சத்துரு குற்றப்படுத்தும் போது ஆவியானவர் உங்களிடத்திலே இருக்கிற நன்மைகளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்த நன்மைகளை எல்லாம் இந்த உலகமும் சத்துருவும் உங்களிடத்திலே இருக்கிற தீமையை பார்த்து உங்களை உட்கார வைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் விட்டு கொடுத்தது, நீங்க செஞ்ச நன்மையை தேடி தேடி பார்த்து ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு நிகராய் ஓடும்படியாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறதுல தீவிரம் காண்பிக்கிறதற்காய் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு கிடைச்சதற்காக கரங்களை எல்லாரும் மேல தட்டி ஆமென் ஸ்தோத்திரம், நன்றியப்பா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி பாடுலாரும் தாங்கி நடத்துவார் கர்த்தரே. எதற்குமே கைகளை மேல தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நான் நம்புறேன், நம்மை கர்த்தர் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா முந்த பண்ணுகிற கர்த்தர். வருகிற ஆண்டு நம்ம முந்தி ஓட பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பின்னாடி இருக்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் முந்த பண்ண போகிறார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நினைச்சாருன்னா அவர்களை காட்டிலும் பல மடங்கு உங்களை முந்த பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். திடீர்னு ஒரு வேகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, திடீர்னு ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொடுப்பாரு, திடீரென்று ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவாரு, திடீரென்று ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைப்பார். ஆமேன். என் தேவன் நினைத்தார் ஆனால் ஒருவனை நடந்து கொண்டு கூட்டிட்டு போக முடியும். என் தேவன் நினைப்பார் ஆனால் ஒரு மனுஷனை பிரயாணம் பண்ணி ஏதாவது ஒரு
ஒரு வண்டி மாதிரி ஒரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த மனுஷனை கொண்டு போக முடியும். அதே நேரத்தில் என் தேவன் நினைப்பாரானால் அவர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திலே கர்த்தர் வானத்தின் வழியாய் அப்படியே வேகமாய் கொண்டு போகிறதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை நடத்தியும் ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் வச்சு டிராவல் பண்ணியும் ஆண்டவர் கூட்டிட்டு போவாரு. சில நேரத்தில் உங்களை ஸ்பீட் ஆக்கணும்னு நினைச்சாருன்னா ஆமே, கர்த்தர் ரதத்தை விட வேகமாய் ஓடக்கூடிய கிருபையை தருகிற தேவன். நீங்க நிச்சயமாய் முந்துவீர்கள், உங்க பிள்ளைகள் முந்துவார்கள். ஆமென். வாலிப தம்பி, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் நீ பிந்தி இருக்கக்கூடிய அபிஷேகம் அல்ல, உன்னை முந்தி கொண்டு போகிற அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நீ பின்னுக்கு தள்ளின நிலைமை, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை அபிஷேகிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உன்னை முந்த பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிரசன்னம், முந்த பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம். எவ்வளவு தடுத்தாலும், எத்தனை பேர் முந்த முடியாது என்று சொன்னாலும் அவங்க வார்த்தையை கர்த்தர் அதம் பண்ணி என்னை முந்த பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. ஃபர்ஸ்ட் என்னை எப்படி முந்த பண்ணுகிறவர் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பிந்தின என்னை முந்த பண்ணுகிற ஒரு தேவன். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 19ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அந்தபடியே 32வது வசனத்தில் போர்ச்சேகர் வந்து அவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் அதை வாசிக்கலாம். அந்தபடியே போர் சேவகர்கள் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் பாருங்க, இங்க என்ன அப்படின்னு சொன்னா, முந்தினவனுடைய இங்க ஒரு மனுஷனுக்கு வந்து பேர் எதுவும் சொல்லப்படல. ஆனா 3 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்டர்ல சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். வலது பக்கத்தில் ஒரு கள்ளன் இருக்கிறார், இடது பக்கத்தில் ஒரு கள்ளன் இருக்கிறார். இவங்க 2 பேரும் அவர்களும் சிலுவையில் அறையப்படுறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முந்தினவனுடைய கால் எலும்புகளையும், இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கிறன்னா, இவர் முந்தினவர். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில வந்து இவன் திருடனா இருக்கிறதுனால, இவன் மோசமானவனா இருக்கிறதுனால இவன் சொல்றான், நான் அந்த கள்ளனை குறித்து வேதம் சொல்லுது, நான் பாத்திரன், நான் வந்து இந்த சிலுவைக்கு பாத்திரனா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தப்பு நான் பண்ணினேன், எனக்கு இது தேவைதான், எனக்கு இது வேணும், நான் ரொம்ப மோசமானவனா தான் இருந்தேன், இதற்கு சரியான ஆள் தான் நான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல அவனுடைய மனதிலிருந்து கர்த்தரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு போகும்போது என்ன நீங்க என்ன பண்ணுங்கன்னா நினைத்தருளும். அவனுடைய வாழ்க்கையிலே இனி முந்தி ஓடுகிறதற்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டான். அவனுடைய வாழ்க்கையில இனி டைம் இல்லை, இனி ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுக்கப்பட போறது இல்லை, இனி ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்கப்பட போறது இல்லை. ஒருவேளை ஜெயிலில் அரெஸ்ட் ஆயிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அரெஸ்ட் ஆகி சரி ஒரு 9 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுவாரு, திரும்ப முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 3 மாசத்துல வெளியே வந்துருவாரு, அதற்கு பிறகு அவர் பழையது மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, இவனுக்கு என்ன நேரம் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் மினிட், கடைசி நிமிடம். இனி முந்தி ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி முந்தி ஓடவே முடியாது, இவன் இதோடு அவனுடைய கதை முடிய போகுது. ஆனா அந்த சிலுவையினுடைய அந்த நேரத்தில் என் ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் பண்ணுகிறார். என்ன சொன்னா, அந்த கடைசி நேரத்தில் அந்த சிலுவை கள்ளனை கர்த்தர் முந்தி, எல்லாருக்கும் முந்தி, அதுவும் இதுவரையிலையும் தேவ ராஜ்யத்திற்கு போகிற எல்லாரை விட முந்தி கர்த்தர் தன்னோடு கூட அந்த சிலுவை கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், என்னோடு பரதேசியிலே இருப்பாய்
நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேவன்தான் இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கடைசியிலே முந்த பண்ணுகிற கர்த்தர், கடைசியிலே முந்த பண்ணுகிற கர்த்தர். இந்த ஜெபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த சிலுவை கள்ளனை போல இனி நான் முந்துவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எனக்கு கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நான் தொலைச்சிட்டேன், எனக்கு கொடுத்த எல்லா சான்ஸும் என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு வந்த எல்லாத்தையும் நான் தட்டி கழிச்சிட்டேன், இனி எனக்கு அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நான் எப்படி முந்த முடியும், இனி என்னுடைய பிள்ளை எப்படி முந்த முடியும்? ஆனா கர்த்தர் நினைப்பார், ஆனால் முடிந்த வாழ்க்கையை, ஆமென், முடிந்த ஓட்டத்தை மறுபடியும் துவங்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சிலரிடத்திலே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் ஒன்று உனக்கு செய்வேன், உங்களுக்கு கர்த்தர் ஒன்று செய்ய போறாரு, கடைசியில இருக்கிற உங்களை முந்த பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. முடிஞ்ச நிறைய பேரை கர்த்தர் முந்த பண்ண போகிறார். ஆமென். இதற்கு மேல இனி எதுவுமே இல்லைன்னு சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகம் பேரை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, மறுபடியும் நான் கட்டுவேன், மறுபடியும் நான் நாட்டுவேன், ஆண்டவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆமென். Thank you Jesus. நம்மை முந்த பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். விசுவாசிக்கிறீர்களா? நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே தோற்று போனவர்களை முந்த பண்ணுகிற கர்த்தர். ஆமோதிக்கிறீர்களா? கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஏற்கனவே தோற்று போனவர்களை, ஏற்கனவே தோற்று போய் இப்பொழுதும் தோற்று போயிருக்கிறவர்களை முந்த பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இனி முந்தவே முடியாது என்று சொன்னவர்களை கடைசியில எல்லாம் முடிச்சு அந்த டெட் கண்டிஷன் வர்றவங்களையும் முந்த பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். ஆமென். அன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் ஆண்டவரை சேவிச்சிருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு மகிமை இந்த மனுஷனுக்கு கிடைக்குது. கர்த்தர் இந்த சிலுவை கள்ளனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பரதேசில நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஆமென். இந்த மனுஷன் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு அந்த மனுஷன் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வாய்ப்பே இல்லாத அந்த மனுஷனை கர்த்தர் முந்த பண்ணுகிறார், கர்த்தர் முந்த பண்ணுகிறார். வாய்ப்பே இல்லாத உங்க பிசினஸ்ல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவாராக, உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாராக. கையை உயர்த்தி எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த அற்புதம் நடக்கிறது. இந்த 100 நாட்களை கர்த்தர் அதற்காக தான் ஏற்படுத்தினார். பிரதர், உங்க குடும்பத்தில் அந்த அற்புதம் நடக்க போகிறது. சிஸ்டர், உங்க குடும்பத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். சோத்திரம். இனி வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இனி வாய்ப்பே இல்லை பாஸ்டர், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல எப்படி முந்த முடியும், இதுக்கு மேல கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்தாச்சு, காத்திருந்து சோர்ந்து போயிட்டோம், இனி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இல்ல, கடைசி நேரத்தில் அற்புதம் செய்கிற கர்த்தர் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்க கரத்தை பிடிச்சு, இல்ல நான் உன்னை கூட்டிட்டு போவேன், நான் உன்னை முந்த பண்ணுவேன், உங்களுடைய கால் வலிக்கும் போது அவர் உங்களை சுமக்கிறார், உங்க கூட அவர் நடக்கிறார், உங்க சுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டு ஆமென் ஒரு முந்த பண்ணுகிற தேவனாய் அசைவாடுகிறார், முந்த பண்ணுகிற தேவனாய் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆமென். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபெதியோவின் குமாரன் யாக்கோபு என்னும் அவன் சகோதரன் யோவான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2வது வசனத்துல அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே 12 பேரை ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேரை தம்முடைய ஊழியக்காரர்களாய் கர்த்தர் வைக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் சமமா நேசிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டைம் கர்த்தர் ஒரு 3 டைம் போல அவர்களை சந்தித்து தன்னிடத்திலே அவர் வரவழைக்கிறார். ஆனா இவங்க இந்த 12 பேர்லையும் யார் முந்தினவர்கள் அப்படின்ற லிஸ்ட் வைக்கணும்னா ஒன்னு எப்படி வச்சிருக்கணும்னா, இந்த 12 பேர்ல யார் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்க, யாரு ரொம்ப ஜெபிக்கிறாங்க, நம்ம அப்படிதான் முந்தினோரை வைக்கும் போது அப்படிதான் நம்ம வைப்போம். ஒரு 12 பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த தலைவர்களிலே ஒருத்தரை மட்டும் முன்னாடி நம்ம கொண்டு வரணும்னா அந்த தலைவரிடத்துல ஒரு குவாலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்கணும், ஒரு ஜெப வாழ்க்கை அதிகமா இருக்கணும், ஒரு விசுவாச வாழ்க்கை அதிகமா இருக்கணும். அப்போ நம்ம உலகத்துல இருக்கிற சட்டப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா பெஸ்டா இருக்கிறவங்களை லீடர்ஷிப்ல முதன்மையா கொண்டு வருவோம். அப்போ இந்த 12 பேர்ல என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் ரொம்ப குறைவா இருக்கிறது யாரு? பேதுரு ரொம்ப குறைவா இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, இவர் வரும்போதே ரொம்ப வித்தியாசமா வந்த ஆளு. கடல்ல ஆண்டவர் நடந்துட்டு இருக்கும் போது உடனே நானும் நடக்கட்டுமா அப்படின்னு கேட்டு நடந்து, வேதம் சொல்லுது உடனே கீழே அமிழ்ந்து போனவர். இதே போல இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல இவர் முந்திரி கொட்டை மாதிரி போய் அங்கெல்லாம் என்னதான் அடைஞ்சிருக்கிறாரு? இவர் பின்னடைவு தான் அடைஞ்சிருக்கிறாரு. முந்தி போகணும்னு நினைப்பாரு, பெஸ்டா வாழணும்னு நினைப்பாரு. கடைசியில கூட என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ சேவல் கூவுறதுக்கு முன்பாக நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். உடனே பேதுரு என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் உம்மோட கூட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பேனே தவிர கண்டிப்பா நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். அப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே முந்தி ஓடணும்னு முயற்சி எடுத்து எல்லா விதத்திலும் தோற்று போய் எல்லா விதத்திலும் அவமானத்தை சந்திச்ச இந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த அட்டவணையை எழுதும் போது யார் முந்தி எழுதுறார் அப்படின்னா, முந்தினவன் பேதுரு. இதுவரைக்கும் முந்தி போகணும்னு ஒரு டைம் கூட அவன் ஜெயிக்கவே இல்லை, எல்லா டைமும் தோற்று போனான். ஆனா இந்த டைம் அவன் ஆண்டவரிடத்துல எதுவும் கேட்கல, கர்த்தர் சொல்லும் போதே எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நீ ஆசைப்பட்டது போலவே, நீ விருப்பப்பட்டது போலவே, நீ முயற்சி எடுத்தது போலவே, ஒருவேளை உன்னுடைய முயற்சி தோற்று போயிருக்கலாம், உன்னுடைய விருப்பங்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனா ஒவ்வொரு காரியத்திலையும் முன்னாடி நிக்கணும்னு நினைச்சு உன்னால முடிஞ்ச எல்லா காரியத்தையும் நீ செய்த, என்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நான் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு நாள் உன்னை முந்த பண்ணுவேன் என்று கர்த்தர் முந்த பண்ணினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் எனக்கு தான் இந்த வார்த்தை, நான் எல்லாத்துலையும் முந்தி இருக்கணும்னு நினைப்பேன், நான் எல்லாத்துலையும் பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அதற்காக தான் நான் ரொம்ப பிரயாசம் எடுப்பேன், நான் எப்படியும் முன்னாடி வரணும்னு நினைச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா சில காரியத்துல என்னால ஜெயிக்கவே முடியல, என்னால முன்னாடி கொண்டு போகவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் இந்த காரியத்துல பின்தங்கினேனே, நான் இவ்வளவு முயற்சி எடுத்தும் பின்தங்கி இருக்கிறேனே, இவ்வளவு கரையம் பண்ணியும் நான் பின்தங்கி இருக்கிறேனே. ஆனால் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்க முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர், உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் முயற்சி எடுத்து முந்தவே முடியாவிட்டாலும் கடைசி வரைக்கும் நாம் முந்தணும்னு அந்த விஷனோட செயல்படுகிறவர்களை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷத்தினுடைய கடைசியிலிருந்து கர்த்தரை ஒரு வெற்றிக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போகிறார். வருகிற ஆண்டு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்கள் எடுத்திருக்கிற பிரயாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி நீங்கள் முந்தி இருப்பீர்கள். நல்ல கரங்களை தட்டி, இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. எஸ் எஸ் ஆமென். உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இதிலே முந்த பண்ணுவார், நிச்சயமாய் முந்த பண்ணுவார். நீங்கள் முந்துவீர்கள், உங்களுடைய குடும்பம் முந்தி புறப்பட்டு போகிறது. Thank you Jesus. Hallelujah. Amen. ரொம்ப நல்ல ஆண்டவர். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு, அதான் கர்த்தர் கவனிச்சுட்டே இருந்தாரு. இவங்க நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான், இவன் சரியான முந்திரி கொட்டை, இவன் எப்ப பார்த்தாலும் முன்னாடி வரணும்னு நினைப்பான். ஆனா இவனால என்ன பண்ண முடியாது,
வர முடியாது, ஃபெயிலியர் ஆகிட்டே போவான், இவனை தூக்கி கடைசியில் போடுங்க, இவன் முந்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருந்து கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை, முந்தினவன் பேதுரு. பலவீனமான அந்த மனுஷனை தான் கர்த்தர் முந்தி கொண்டு வந்து உட்கார வச்சாரு. விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. முந்தணும், நம்ம முன்னாடி நிற்கணும், நம்ம நல்லா செய்யணும் அப்படின்ற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்து, ஆனால் அந்த வாஞ்சை ஒன்று கூட உங்களால் நிறைவேறலைனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அந்த மனசனுடைய ஆசையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக அதற்கு மறு உத்தரவு கொடுக்கறதுக்கு வல்லவராக இருப்பார். உங்களுடைய எண்ணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு மட்டும் என்னமோ தெரியல பாஸ்டர், எதுவுமே வாய்க்காது. ஆனால் எல்லாத்துலையும் எதுவாக தான் இருப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டாக போய் நிற்பேன், நான் தான் அப்படி பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் சாதாரணமாக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த காரியம் நடக்கும், ஆனால் எனக்கு மட்டும் அது நடக்காது. ஆனால் இத்தனைக்கும் நான் தான் முன்னாடி போய் நின்னவன், நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் தான் அந்த காரியத்தை செஞ்சவன், நான் பின்தங்கியில் இருக்கிறேன். இல்லை, கொஞ்ச நாள் தான், வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். உங்களுடைய வேகத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்களுடைய விவேகத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்களுடைய உழைப்பை பார்க்கிற ஆண்டவர், நீங்க முந்தணும்னு நினைச்சு பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தை பார்க்கிற கர்த்தரைத்தான் ஆராதிக்கிறீங்க. நான் நம்புறேன், அந்த வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் அத்தனை வேலையாட்கள் மத்தியிலையும், உங்களை ரொம்ப அற்பமா பார்த்த அத்தனை வேலையாட்கள் மத்தியிலையும் கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் அந்த வேலைக்காரர்களை ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை முந்தி, உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வாசிக்கப்படும். ஆமென். உலகத்தில் இருக்கிற ஓனருடைய கையிலே லிஸ்ட்ல யாருடைய பேர் இருக்குதோ இல்லையோ, என் அப்பா முந்த பண்ணுகிற அந்த லிஸ்ட்ல உங்க பேரை முன்னாடி கர்த்தர் எழுதுகிறதற்காய், உங்க பலவீனத்தை பார்க்காமல் அந்த காரியத்தை எழுதுகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துகிறவர், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என் ஆகும். ஆமென். 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஓகே, 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே, 4th வாசிக்கலாம். ஆமென். அவர் போதகம் பண்ணின முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் நாங்கள் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய தொழிலை, அது ஒரு மனுஷனுடைய வேலையை ஆண்டவர் என்ன பண்ணார்னா முந்த பண்ணுகிறார். அப்படின்னா இந்த மனுஷன் வந்து எல்லாரோடையும் பிந்தி ராம் முழுதும் பிரயாசப்பட்டு, அப்படின்னா வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள், கடலிலே மீன் பிடிக்கிறதுக்காக வந்தவர்கள் வந்து நிறைய பேர் ஒரு இடத்துல போய் பிடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் போயிருச்சு, 2வது டீம் போயிருச்சு, 3வது டீம் போயிருச்சு. எல்லா டீமும் வந்து அவர்களுடைய போட்டில் வந்து நிறைய மீன் பிடிச்சு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க, வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க.
ஆனா இந்த சீமோன் பேதுருடைய படகு மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வெறுமையான படகா இருக்கிறது. நான் தான் நேரத்தில் வந்தேன், நான் தான் சீக்கிரமா வந்தேன், ஆனா எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அதுக்கு அந்த வேலை எங்க வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது ராத்திரி முழுக்க முழு ராத்திரியும் அலசுன்னு அலசியாச்சு, தங்களுடைய வித்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தியாச்சு. ஆனா என்ன கிடைக்கலன்னா, எந்த மீனும் கிடைக்காம இப்போ இந்த பேதுரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, போதும், இதுக்கு மேல நமக்கு என்ன பண்ணாதுன்னா எதுவும் கிடைக்க முடியாது, எதுவும் கிடைக்காது, அவ்வளவுதான் சொல்லி வலைய அலசி எல்லா போட்டை எடுத்தெல்லாம் ஓரத்தில் விட்டுட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கும்போது யார் வர்றான்னா, பிந்தினோரை முந்தினோராக்கும் இயேசு வருகிறார். அவர் நடந்து வந்து கேட்கிறாரு, என்ன பாய்ச்சி அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்க வார்த்தையினால வலையை போடுகிறேன். பாருங்க, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பேதுரு வந்து மீனை பிடிக்கிறவனா இருக்கிறான், ஆனா இயேசு மீனை படைக்கிறவரா இருக்கிறார். மீனை பிடிக்கிறவனுக்கு வலையிலே அகப்படாது, மீனை படைக்கிற ஆண்டவர் கட்டளை இடுவாரானால் வலை கிளியத்தக்கதான மீன்கள் அதுக்குள்ளே கடந்து வரும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மீன் பிடிக்கிறவர் அல்ல, மீனை படைக்கிற கர்த்தர். உங்களோடு கூட இருக்கிறவர் மீனை படைக்கிற கர்த்தர். அவர் படைப்பாளி, அவர் படைப்பாளி. அவர் சொன்னா மீன் கேட்டுதான் ஆகணும், அவர் சொன்னா வந்துதான் ஆகணும், உங்களுக்குரிய நிறைவு வந்துதான் ஆகணும், அதை தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த படகு முழுக்க என்ன பண்ணுது அப்படின்னா நிறையுது. இது என்ன நம்புறோம் அப்படின்னா, இந்த படகு நிறையும் போது இவன் சொல்றான், பக்கத்தில் இருக்கிற போட்டை கூப்பிட்டு நீங்களும் கொஞ்சம் வாங்க, எங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த ஒரு படகு பத்தாது, ஒரு படகு பத்தாது. இந்த 100 நாள் ஜெபத்தில் கூட ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒருத்தரால அதை என்ன பண்ண முடியாதுன்னா மேனேஜ் பண்ணவே முடியாது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தரணும், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் அடுத்த ஒரு 10 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். என்ன கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்ன இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிறார், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் வேலைக்கு வர்றீங்களா, உங்களை வேலைக்கு அமர்த்தணுமா, அந்த மாதிரி ஒரு லெவலை வெறுமையாக இருக்கிற உங்கள் படகை கர்த்தர் நிரப்பி பிந்தினோரை முந்தினோர் ஆக்கும் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவராலே செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்து, வெறுமையான படகை கர்த்தர் நிறைவை கொடுத்து நம்மை முந்தி கடந்து போக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தலைமையில் அந்த அபிஷேகம் இருக்கட்டும். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னால் அதை பத்திரப்படுத்த முடியாத அளவிற்கு என்ன ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். என்னால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவிற்கு என்னை பிளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவரால் முடியும். கையை உயர்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பீங்களா? கர்த்தர் நினைப்பாரானால், கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் உங்களுக்கு இந்த மகிமை உங்கள் தலையின் மேலே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கே இல்லை, இன்னைக்கு உங்களாலேயே முடியல, இன்னைக்கு உங்கள் படகு காலியாக இருக்குது, இன்னைக்கு நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க, இன்னைக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, இன்னைக்கு நீங்கள் மற்ற இடத்துல உதவியை கேட்குற அளவுக்கு இருக்கிறீங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, இன்னைக்கு காலியான படகு தான் நீங்க பாக்குறீங்க. எவ்வளவு பிரயாசம் எடுத்தும் வீணான ஒரு படகு தான் நின்னுட்டு இருக்குது, எவ்வளவு முயற்சி எடுத்தும் நிரம்பாத ஒரு படகு தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா அப்பா இன்னைக்கு கையை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு நாள் வரும் மகனே, ஒரு நாள் வரும் மகளே, நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னுடைய வெறுமையான படகை நிரப்புவேன், நான் உன்னுடைய பிரயாசத்திற்கு பதில் தருவேன். உன்னுடைய எந்த வலை வீணாய் வந்துச்சோ அந்த வலையை நான் மீன்களால நிரப்புவேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும் போது, ஆசீர்வதிக்கும் போது, ஐயோ ஆண்டவரே என்னால இந்த ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ண முடியல, இன்னும் 10 பேரை 20 பேரை அந்த தலைமைத்துவத்தில் வைக்கிற அளவிற்கு ஒரு நாள் அவர்களுக்கு தலைவனாய் தலைவியாய் மாற்றுகிற அபிஷேகம் ஆமே நிறைய பேர் மேல இப்ப கடந்து வருவதாக. நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். திருச்சபையில இருக்கிற ஜனங்களுக்கு, ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இப்போ தகப்பனே அந்த காலியான படகு, வெறுமையான படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறட்டும், நிரம்பி வழிகிற படகாய் மாறட்டும். Thank you Jesus, thank you Jesus.
இதற்கு முன்பாக எல்லாருக்கும் அகப்பட்டது, அவங்களுக்கு அகப்படலை. ஆனால் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறைவை கர்த்தர் கொடுத்து, ஒரு நிறைவை கர்த்தர் கொடுத்து இப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா முந்த பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட மீன் பிடிக்க போன நிறைய பேர் போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, இவன் வெறுமையான வலையை அலசிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் ஒரு படகை அல்ல, சேர்த்தே கர்த்தர் தந்தார். பேதுரு கொண்டு போனது ஒரு படகு, பேதுரு கொண்டு போனது ஒரு வலை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு படகு இல்லை, 2 படகு மூழ்கத்தக்கதாய் அந்த வலை கிளியத்தக்கதாய் மிகுதியான மீன்களை கர்த்தர் தர வல்லவராயிருந்தார். இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். நீங்க என்ன பண்ண போறோம்? கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, நம்மளை பிந்தி இருக்கிறவங்களை கர்த்தர் முந்த பண்ணுகிறார். ஞானத்தில் ஆண்டவர் முந்த பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தைரியத்தில் ஆண்டவர் முந்த பண்ண போகிறார். எதுல நீங்க பிந்தி இருந்தாலும் சிலதுல ஒருவேளை நீங்க முந்தி இருக்கலாம், சிலதுல நீங்க பிந்தி இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் நீங்க பிந்தி இருக்கிறீங்களோ அதுல எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை முந்த பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, நீங்க நினைப்பீங்க, இது கரெக்ட், இது சரியான நேரம், இந்த நேரத்துல தான் ஆண்டவர் என்னை கிருபையாய் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அப்படியே எழும்பி நிற்கலாமா எல்லாரும் தேவ சமூகத்திலே? ஹல்லேலூயா. ஆமென். பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஏற்கனவே பிந்தினோம், இப்பொழுதும் பிந்துகிறோம். ஏற்கனவே பிந்தினோம், இப்பொழுது மறுபடியும் பிந்தி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏற்கனவே பிந்தினவர்களையும் முந்தினவர்களாக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறோமா? நம்பர் 1, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கவனிங்க, ஏற்கனவே பிந்தினவர்களையும் முந்தினவர்களாக்கும் கர்த்தர். ஏற்கனவே ஒரு காரியத்தில் பிந்தினால்தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்பவும் பார்த்தீங்கன்னா பேசியர் ஆற்றை கடக்க கூடாமல் 200 பேர் வேதம் சொல்கிறது விடாய்த்து போனபடினால் அந்த ஆற்றை கடக்க கூடாமல் அங்கேயே இருக்கிறார்கள். ஏற்கனவே நானும் இதனால தானே என் குடும்பத்தையே இழந்தேன், பிந்தினதுனால தானே எல்லாத்தையும் இழந்தேன், இப்போ மறுபடியும் நான் இப்படி பிந்தி போய் இருக்கிறேனே, என்னால் முடியலையே. ஒருவேளை இதை ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இவங்க இருக்கிற பலத்தோட கூட போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, நம்ம சோர்ந்து போய் இனி எவ்வளோ தூரம் போகிறது, இந்த ஆற்றை எப்படி கடக்கிறது. ஆனால் கர்த்தர் அவளை முந்தினோராய் மாற்றினார். ஆமேன். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் யாரை முந்த பண்ணினார் அப்படின்னு சொன்னா, சிலுவை கள்ளன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன ஒருத்தனை, அவ்வளோதான், இனி கடைசி எதுவுமே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சிலுவை கள்ளனை கர்த்தர் என்ன பண்ணார்னா, யார் சொன்னா திரும்பவும் வாழ்க்கையை தொடங்குறதற்கு கர்த்தர் வல்லவர். பிந்தினோரை, அந்த சிலுவை கள்ளனை கடைசியில் உள்ளவனையும் முந்த பண்ணின கர்த்தர். ஆமேன். நம்பர் 3, மூன்றாவதாக ஆமேன், எவ்வளவு முயற்சி எடுத்தும் அப்படியே முன்னுக்கு எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கணும்னு நினைச்சு ஒவ்வொன்றா செஞ்சு எல்லாத்துலேயும் தோல்வியை பார்த்த ஒரு மனுஷன் பேதுரு. கர்த்தர் அந்த மனுஷனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் முந்த பண்ணினார். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக என் தேவன் ஒரு தடவை முந்த பண்ணுகிறார். வெறுமையான படகு, கூட வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் வேலையை முடிச்சு முந்தி போயிட்டாங்க. ஆனால் இந்த படகு மட்டும் இன்னும் நிறையல, இந்த மனுஷனுக்கு மட்டும் இன்னும் வரல. ஆனால் கர்த்தர் ஒரு படகல்ல 2 படகை 2 படகை அப்படியே நிறைத்து முந்த பண்ணின தேவன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு ஆண்டவரே நான் நம்புறேன். எல்லாரும் சொல்ல ஆண்டவருடைய மகிமை கடந்து வரட்டும். இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா வருகிற ஆண்டு ஒரு மகிமையான ஆண்டாய் மாறப்போகிறது. பிந்தினோரை முந்தினோராக்கும் ஆண்டவர். வருகிற வருஷத்துல உங்களுக்கு தான் ஒரு பாதை அமைக்கப்படுகிறது. வருகிற வருஷத்துல உங்களுக்கு தான் ஒரு ராஜ பாதையை கர்த்தர் அமைக்கிறார். வருகிற ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்காக தான் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் மகத்துவம் உள்ளவராய் வெளிப்பட போகிறார்.
மகா பெரிய தேவனாய் வெளிப்பட போகிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, அந்த வார்த்தை நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்ல 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 அந்த மகிமை கடந்து வரட்டும். கிருப கிருப கிருப. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை பாராட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கரத்தை பிடித்து நடத்துகிற கர்த்தர், முந்தி கொண்டு போகிற கர்த்தர், என்னுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து, ஏசப்பா இன்னைக்கு எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசுனீங்க. ஆமென். உங்களால மட்டும்தான் முடியும். உங்களால் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். என்னை முந்த பண்ணுகிறதற்கு ஏசப்பா உங்களை தவிர வேற ஒருவராலும் முடியாது. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கெல்லாம் என்னை பரம்ப பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். கூடும், உங்களால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. கடல் மீது நடந்த உங்களால, கடும் புயல அதட்டின உங்களால என் வாழ்க்கையில காரியங்களை செய்கிறதற்கு முடியும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி.